ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்ச புதுசுல தான் Facebookல வந்து மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒன்று வந்து அப்பதான் இனிஷியலா வரவே ஆரம்பிச்சது. அதிகபட்சமான தொலைவு எவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க? என்னோட கஸ்டமர்ஸ் இது வரைக்கும் நான் வந்து இது கேரளா வரைக்கும் நான் வந்து பண்ணிருக்கேன் சார். பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் எல்லாம் செஞ்சு ஆன்லைன் மூலியமா நான் சேல் பண்ணிருக்கேன். Facebook இதுலயே வந்து என்ன ஒரு கெமிக்கலுமே வந்து மிக்ஸ் பண்ணலாம் சார். 10 வெரைட்டி ஆஃப் சோப் வந்து பண்ணிருக்கோம் சார். தேங்காய் எண்ணெய் 2 விதமா இருக்கு சார். சல்ஃபர் மிக்ஸ் பண்ணது வந்து சல்ஃபர் மிக்ஸ் பண்ணலாம். பெண்கள் யார் அப்ளை பண்ணாலுமே இது வந்து ஹேர் ஃபால் வந்து எல்லாருமே ஹியூமன் பீங்கா ஒரு ரொம்ப காமனான விஷயம் சார். ஆண்கள் வந்து அதிகமா எல்லாருமே வந்து மோஸ்டா வண்டியில தான் சார் ரொம்ப டிராவல் பண்றாங்க. ஹீட் வந்து ரொம்ப அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருக்கு. அவங்க இயற்கையா வந்து பொருள் என்னென்ன இருக்கோ அது அப்படியே ரொம்ப இது ஃப்ரெஷ்ஷாவே நாங்க ஆட் பண்றோம் சார். அதெல்லாம் மெயின் சார். ஒரு இது 2 கம்பெனி வந்து அவங்க பல்காக வாங்குறாங்க. வாங்கி அவங்க வந்து இப்போ மந்த்லி வந்து எனக்கு லிட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துறாங்க. என்கிட்ட வாங்கி அவங்க வந்து அவங்களோட இது இந்த லேபிள் வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து வணக்கம் நேயர்களே, நாம இந்த பதிவுல பார்க்க போறது நம்ம எடப்பாடியில அதாவது ஒரு பாரம்பரியமான பொருட்களை அவங்க உற்பத்தி பண்ணி அதை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் அந்த தயாரிப்பு முறையும் சரி அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய இது வந்து கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. நிறைய அதுல வந்து நிறைய ஒரு கைவினை பொருட்கள் வந்து அது நறுமண பொருட்கள் வந்து இது மாதிரி உண்டான அனைத்து பொருளுமே வந்து சொந்த தயாரிப்புல தயாரிச்சு அது கொரியர் மூலமா இந்தியா ஃபுல்லா எல்லா பெண்களுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன வகையான ப்ராடக்ட் இருக்குது, அதுல அவங்க என்னென்ன மாதிரி தயாரிக்கிறாங்க, எப்ப வந்து இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, மற்றபடி இது எந்த வகையான அதாவது இதுல இயற்கை மட்டும் அடங்கி இருக்குதா, மற்றபடி வந்து இதுல செயற்கையில உண்டான ஏதாவது இருக்கா, இது நம்ம கமர்ஷியலா இருக்கக்கூடிய செயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்குதா அப்படின்றத நம்ம டீட்டெயில் அதை பதிவு பார்க்கலாம். இப்போ இந்த லொகேஷன் உங்களை அறிமுகப்படுத்திக்காங்க. என் பேர் மதியரசி. பியூர் அக்ரோ வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். நான் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருக்கேன். எடப்பாடியில இருந்து கொங்கனாபுரம் போற வழியில வெண்டனூர் அப்படின்ற இது பிளேஸ்ல மதி நேச்சுரல்ஸ் அப்படின்ற பேர்ல நான் ஆர்கானிக்கான இது முறையில பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் எல்லாம் செஞ்சு ஆன்லைன் மூலியமா நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து 2021ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. ஸ்டார்ட் பண்ணக்கூடிய போது என்ன மாதிரியான பொருட்கள் அந்த டைம்ல இருந்துச்சுங்க? எத்தனை பொருட்கள்? ஃபர்ஸ்ட் நான் வந்து இது இனிஷியலா ஆரம்பிச்சது வந்து ஹேர் ஆயில் வச்சு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த ஒரே ஒரு இது மட்டும் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகேங்க. அந்த சமயத்துல அந்த ஹேர் ஆயில் மற்றபடி வந்து இந்த கமர்ஷியலா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, எம்என்சி கம்பெனி இருக்குது, அதெல்லாம் வந்து ஓவர்லாப் பண்ணி இது அந்த டைம்ல எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு? இனிஷியல் பீரியட்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கீங்க. இப்போ அதுல அந்த மார்க்கெட்டுக்கு ஒண்ணுக்கு நீங்க ஒரு பெண் இதுல நிறைய வந்து காம்ப்ளிகேஷன் இருக்கும். அது மாதிரி நீங்க அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். சோ அத பத்தியான எக்ஸ்பீரியன்சஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் சார் இருந்துச்சு. நான் வந்து Facebook, Instagram, WhatsApp இந்த மாதிரி அடிக்கடி ஒரு போஸ்டர் வந்து போட்டுட்டே இருப்பேன். அப்பயும் வந்து அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்ச புதுசுலதான் Facebookல வந்து மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒண்ணு வந்து அப்பதான் இனிஷியலா வரவே ஆரம்பிச்சது. அதுலதான் வந்து நான் என்னோட இதை வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா இருக்க அது மூலியமா நான் இது லீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுதான் இப்போ வாட்ஸ்அப் மூலியமா ஆர்டர்ஸ் வந்து நான் இது நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்க. இப்போ அந்த ஹேர் ஆயில் அப்படின்ற ஒண்ணு ஆரம்பத்துல அந்த ஹேர் ஆயில் வந்து நீங்க எவ்வளவு குவான்டிட்டி, நீங்க ஒரு பேக்கேஜ் ஒரு குவான்டிட்டி இருக்கு இல்லைங்க. இப்ப ஒரு சிலர் வந்து மத்த ஒரு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணவங்க சடனா ஒரு விஷயத்துக்கு மாறும் போது ஒரு சாம்பிள் பேக் மாதிரி அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த மினிமம் சாம்பிள் பேக் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்க பாட்டில்ல? சார் நான் இது மினிமம் வந்து ஒரு இது 200 ml இருந்தா நான் வந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். இப்ப இருக்க பிரைஸை விட ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலா இது கொடுக்கும் போது இப்ப நான் என்ன பிரைஸ்க்கு நான் இது கொடுத்துட்டு இருக்கணும் அதை விட இது 50% நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் இது கொடுக்க ஆரம்ப சாம்பிள் அப்படின்ற பட்சத்துல அது அடுத்தடுத்தது அவங்க குவான்டிட்டி அதிகமாகிட்டே போகும்போது அதை பிடிச்சி அடுத்தது வரும்போது அவங்களுக்கு ரெகுலர் பிரைஸா நீங்க கன்வெர்ட் பண்ணி இது பண்ணிக்குவீங்க. இப்போ கொரியர்ல அதிகபட்சமான தொலைவு எவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க? என்னோட
கஸ்டமர்ஸ் இது வரைக்கும் நான் வந்து இது கேரளா வரைக்கும் நான் வந்து பண்ணிருக்கேன் சார். ஓகேங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்க கொரியர் சர்வீஸ் எந்த கொரியர் சர்வீசஸ் யூஸ் பண்றது உண்டுங்க? நான் வந்து மோஸ்டா எஸ்டி யூஸ் பண்றேன் சார். எஸ்டி கொரியர் யூஸ் பண்றேன். அடுத்து இது ப்ரொஃபஷனல் யூஸ் பண்றேன். அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து எது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கோ அதுதான் அவங்க இதுல வந்து வச்சு விடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது வந்து நாங்க யூஸ் பண்றோம். ஓகே ஓகேங்க. இப்போ ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இங்க இருந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க, யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட அடுத்தடுத்து இந்த Facebook, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதை தாண்டி அவங்க கிட்ட இருந்து அது நல்லா இருக்கும் பட்சத்துல அது மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆயிருக்குங்களா? ஒரு குரூப்பா ஒருத்தங்க 2 பாட்டில் வாங்குற ஒருத்தங்க அடுத்தது அதுல இருந்து அதிகப்படியா வந்து எண்ணிக்கை வாங்கியிருக்காங்க. அதை மத்த தேவைகளை சேர்ந்து ஒரு கூட்டா வாங்கி நிறைய மக்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குங்க சார். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம சேலம்லயேங்க சார் ஒரு இது 2 கம்பெனி வந்து அவங்க பல்கா வாங்கிக்கிறாங்க. வாங்கி அவங்க வந்து இப்போ மந்த்லி வந்து எனக்கு இத்தனை லிட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துறாங்க. என்கிட்ட வாங்கி அவங்க வந்து அவங்களோட இது இந்த லேபிள் வந்து பேஸ்ட் பண்ணி அவங்க வந்து இது சேல் பண்ணி, அதாவது ஹோல்சேலா அந்த ப்ராடக்ட அதிகபட்சமா மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்களும் அதை ஃபர்தர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் நீ ப்ரொடக்ஷன் மட்டும் உங்களுது. ஓகே. இப்போ இதுல பர்டிகுலர் இந்த தேங்காய் எண்ணெய்னால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சார்? இதுல வந்து என்னன்னா நாங்க இயற்கையா வந்து பொருள் என்னென்ன இருக்கோ அது அப்படியே ரொம்ப இது ஃப்ரெஷ்ஷாவே நாங்க ஆட் பண்றோம் சார். அதனால அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் எல்லாமே இந்த ஆயில் அப்படியே இருக்கு. இப்போ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா போட்டு எல்லாமே பண்றதுனாலதான் மக்கள் வந்து நம்ம கிட்ட எகைன் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த தேங்காய்ல இன்கிரிடியன்ஸ் சொல்லி இயற்கையான முறையில தான் இன்கிரிடியன்ஸ் இருக்குங்களா இல்ல ஸ்பெசிபிக்கா வேற ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க சார். அந்த இன்கிரிடியன்ஸ் பத்தி சார் இப்போ வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய இப்ப செம்பருத்தி பூ, இலை, மருதாணி, கற்றாழை, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து நம்மளே வந்து இது பண்ணாதான் நம்ம ஹேர் வந்து ஆகும்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிக்கிறது இல்லை சார். ஆல்ரெடி அது இருக்கு. இயற்கையாவே அதுக்கான குணம் அதுதான். அது அப்படியே நம்ம வந்து இதுல வந்து பண்றோம். அவ்வளவுதான் சார். ஓகே ஓகேங்க. அதாவது அதுல வந்து நீங்க அந்த காய்ச்சி நிறைய வந்து இது பண்றீங்க. இந்த தேங்காய் எண்ணெய நீங்க ஒரு ஆவரேஜா இது இந்த பிரைஸ் ஒரு 200 ml இது இருக்கு ஒரு இது இருக்கு பாக்கெட்டா நீங்க கொடுக்குறீங்க ஒரு இந்த கேன்ல கொடுக்குறீங்கன்னா இந்த 200 ml அளவுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கெட் எவ்வளவு ரூபாய்க்கு இருக்குங்க? சரி, இந்த 200 ml வந்து நாங்க 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் இது இனிஷியலா வந்து நாங்க இது 150க்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து 300 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது கொரியரோட சேர்த்து 40 ரூபாய். கொரியர் 40 ரூபாய் சார். அதோட சேர்த்து 340 ரூபாய் வருது சார். ஓகேங்க. அதாவது தேங்காய் எண்ணெய் இப்ப நடப்புல ஆவரேஜ் வந்து விலை ஏறினதுனால கொஞ்சம் வந்து இது விலையும் நீங்க உங்க பக்கம் கூட தான் செய்யுங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த மழை காலத்துல வந்து நம்ம அந்த இது தேங்காயை ரொம்ப காய வச்சு ஆட்டி அது வந்து ப்ராசஸ் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு சார். தேங்காயோட வரத்து ரொம்ப கம்மியா இருக்குது. அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த தேங்காயோட வேஸ்ட் அதிகமா தான் இருக்கு செய்யுங்க. இதுல ஸ்பெசிபிக்கா தேங்காய் எண்ணெயில இப்ப கடல் எண்ணெயில வந்து நல்லெண்ணெயில மரச்செக்கெண்ணெய் அப்படின்றது ஒரு ட்ரெண்டா நேச்சுரலா போயிட்டு இருக்குது. நீங்க இந்த தேங்காய் எண்ணெய் மில்லுல எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண தேங்காயை செலக்டிவா நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க? சார் நாங்க வந்து இப்போ தேங்காய் எண்ணெயிலேயே 2 விதமா இருக்குங்க சார். சல்ஃபர் மிக்ஸ் பண்ணது வந்து சல்ஃபர் மிக்ஸ் பண்ணாது. நாங்க வந்து மோஸ்டா இந்த மாதிரி ஆயிலுக்கு இது ப்ரிஃபர் பண்றது வந்து இது சல்ஃபர் இல்லாத ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல சல்ஃபர் இருந்தா என்ன மாதிரியான யூசஸ் ஏதாவது பர்టిక్యులரா? இப்போ நம்ம சல்ஃபர் மிக்ஸ் பண்ண ஆயில வாங்கி நம்ம எல்லாமே இது செஞ்சாலுமே அது வந்து இதுக்குண்டான மருத்துவ இது குணம் எதுவுமே அதுல இல்லாம போயிடும் சார். அதனால நாங்க வந்து அது இந்த மாதிரி இல்லாத மாதிரி தான் நாங்க பண்ணிட்டோம். ஓகே. அதுவும் நீங்க செலக்ட் பண்ற ஆயில் நேச்சுரல், நீங்க பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ஸ் இதுல கொண்டாடுறது நேச்சுரலா இருக்கக்கூடியதுன்னு சொல்றீங்க. ஓகேங்க. இது பண்ணும்போது இதை நான் அப்ளை பண்ணும்போது பெண்கள் அதிகமா இதை வந்து வாங்கி பயன்படுத்துறது உண்டுங்க. இதுல ஆண்களும் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க? அவங்க இப்ப வந்து அவங்களுக்கு என்ன வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க? சார் இப்ப வந்து ஆண்கள் வந்து அதிகமா எல்லாருமே வந்து மோஸ்டா வண்டியில தான் சார் வந்து அவங்க ரொம்ப டிராவல் பண்றாங்க. ஹீட் வந்து ரொம்ப அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருக்கு. அவங்களும் வாங்கி அப்ளை பண்ணி இப்ப பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்ன வகையான பாசிட்டிவ்ஸ்ங்க?
சார் ஆண்களும் பெண்கள் யார் அப்ளை பண்ணாலுமே இது வந்து ஹேர் ஃபால்ங்கிறது எல்லாத்துக்குமே ஹியூமன் பீயிங்கா ஒரு இது ஒரு ரொம்ப காமனான விஷயம் சார். அது வந்து முக்கியமா நிற்கும். அதுக்கப்புறம் இப்போ இது இந்த ட்ரெண்ட்ல சார் இந்த கிரே ஹேர் இளநரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த அந்த அது வந்து வராத மாதிரி இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு தடுக்கும் சார். ஓகே. இத பர்టిక్యులரா இவ்வளவு நாட்கள் போட்டா அது ரெமெடியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்குங்க சார். அது எந்த மாதிரி எவ்வளவு நாட்கள் வந்து அப்ளை பண்ணனுங்க? இப்போ வந்து சார் நம்ம எது பண்ணாலும் சரி இது வந்து நம்ம ஆர்டிபிஷியலா எதுவுமே இது நம்ம பண்ணல சார். இயற்கையா தான் இதுல எல்லாமே இருக்கு. அதனால நம்மளோட பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி இதுக்குன்னு ஒரு இது டைம் எடுக்கும். நம்ம இது வந்து அப்ளை பண்ணனா மினிமமா ஒரு 3 மாசமாவது நம்ம வந்து இது கண்டினியூஸா அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் சார். அப்பதான் வந்து நம்மளோட பாடி அதுக்கு ஏத்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை மட்டும் இந்த ஹெர்பல் ஆயில் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். இதை தவிர உங்ககிட்ட மத்த ப்ராடக்ட பத்தி சொல்லுங்க சார். இது ஃபர்ஸ்ட் இது இனிஷியலா பண்ணதுன்னா இதுதான் சார். இதுக்கப்புறமா வந்து ஹேர் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது இல்லாம இது ஃபேஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சோப்பு, அப்புறம் இது குழந்தைங்களுக்கு போட்டு இது குளிக்க வைக்கிற அந்த பாத்திங் பவுடர் அதுவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். இது இல்லாம இப்ப வந்து ஸ்கின் இது ஒயிட்னிங்காக இது கிரீம், லிப் பாம், ஐ ஜெல் இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்பதான் சார் ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிச்சு. எல்லாமே நேச்சுரலான இன்கிரிடியன்ஸோட சேர்த்துட்டு இப்போ அதுல இந்த பர்టిక్యులர் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னோட மேஜர் பயன்கள், இப்ப சோப்பு அதனோட பயன்கள் அந்த மாதிரி குறிப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் அது வந்து இப்ப வியூஸுக்கு வந்து பயனுள்ள தகவலா இருக்குங்க. கண்டிப்பா சார். இப்போ இந்த சோப்பு பாத்துக்கிட்டீங்கன்னா ரோஸ் சோப்பு. இப்ப இதுல வந்து நாங்க என்ன இது மிக்ஸ் பண்றோம்னா பியூரான இது கோகனட் ஆயில் தான் வந்து வச்சுதான் நாங்க பண்றோம். அதுக்காக செப்பரேட்டா அந்த ஆயில் மட்டும் வச்சு பண்ணனா நம்மளோட ஸ்கின் டோனுக்கு வந்து ஒத்து வராது. அதனால லிமிட்டடா நாங்க வந்து கேஸ்டர் ஆயில் வந்து மிக்ஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா வச்சு அப்ப இது பண்ண இது சோப்புங்க சார். அதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 நாளைக்கு இருக்கும் சார். அதனால நாங்க என்ன பண்றோம்னா 30 நாள் வச்சிருந்து அந்த எஃபெக்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் சார் சோப் வந்து சேல்ஸ்க்கே நாங்க வந்து இது கொடுக்குறோம். அப்பதான் அந்த பார் வந்து கமர்ஷியலா கொடுக்குறீங்க. ஆமா சார். ஏன்னா இது காஸ்டிக் சோடா இல்லைன்னா வந்து சோப்பே நம்மளால பண்ண முடியாது சார். என்ன மேடம் நீங்க இயற்கையா பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா காஸ்டிக் சோடா வந்து இந்த மாதிரி ஷேப் வராதுன்றது ஷேப் வந்து பிரச்சனை இல்லை சார். சோப்பே வந்து ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி. ஆமாங்க சார். அதோட எஃபெக்ட் போடணும்னா நமக்கு 30 நாள் ஆகும். இதுல வந்து நம்ம பாருங்க நம்ம எந்த ஷேப் வேணுமோ அது வந்து நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம் சார். இப்ப இது நம்ம பாருங்க ரொம்ப இது கிளீனா தான் வச்சிருக்கோம். ஆனா இதுல ஏதாவது ஒரு இது கிருமி இருக்கும். அத வந்து அந்த மேனுஃபேக்சர் அந்த அச்சில ஊத்தும் போது நீங்க இந்த பிளேட் வந்து சுத்தம் பண்றதுக்காக. ஆமாங்க சார். எந்த ஒரு இது கிருமியும் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகேங்க. அடுத்ததா இந்த ஆயில் ஐட்டம் இது மட்டும், மத்தது இந்த சோப்புல வந்து ஃபிளேவர்ஸ் ஏதாவது இருக்குங்களா? டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிளேவர்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. ஆமா சார். மொத்தம் நாங்க ஒரு 10 வெரைட்டி ஆஃப் சோப் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். பார்க்க போனா கற்றாழை சோப்பு, சந்தனம், குப்பை மேனி சோப்பு, இது முல்தானி மிட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இங்க எங்க இது ஏரியால வந்து குப்பை மேனி சோப் வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப டிமாண்டடா போயிட்டு இருக்கேன் சார். இங்க பக்கத்துல இருக்க ஒரு இது ஷாப்ல வந்து நாங்க இது கொடுத்துட்டு கண்டினியூவா நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். மதி நேச்சுரல் சோப்பு நாங்க 1 வருஷமா வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வந்து திரும்ப அதை கேக்குறாங்க. நல்லா எல்லா சோப்புமே நல்லா இருக்கு. இப்போ இது 1.5 இயர்ஸ் இருக்குங்க சார். நாங்க இது ரெகுலரா இது கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ அடுத்த ப்ராடக்ட்ங்க சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஃபேஸ் பேக் பவுடருங்க சார். இதுலயே வந்து எந்த ஒரு இது கெமிக்கலுமே வந்து இது மிக்ஸ் பண்ணல சார். நார்மலா வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய பச்சை பயிறு, அப்புறம் ஆவாரம் பூ, ரோஸோட இதழ்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வச்சுதாங்க சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது பேக்கிங் மெத்தட் நீங்க ஏதாவது டேமேஜஸ் ஆகும் அந்த பேக்கிங் கவர் வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு நீங்க பாக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டீங்க, கவர் யூஸ் பண்ணிக்குவீங்க. அடுத்தது வெயிட்டான பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதுலயே வந்து அதிக குவாண்டிட்டி கேக்குறாங்கன்னா அது எந்த மாதிரி பேக் பண்ணுவீங்க சார்? அது வந்து நாங்க அதுக்கும் வந்து பாக்ஸஸ் வச்சிருக்கோம் சார். இதுல வச்சு நீங்க ப்ராப்பரா பேக் பண்ணி ஏதாவது அத டேமேஜ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா பபிள் ராப் யூஸ் பண்ணுவீங்க. ஆமா சார். அதுவும் இருக்கு சார். இது பபிள் ராப் நம்ம யூஸ் பண்ணி அதெல்லாம் இங்க இருந்து எங்க போனாலும் சரி சார். உள்ள பபிள் ராப் வச்சு யூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகேங்க.
இப்போ நீங்க எவ்வளவு இந்த வந்து 2021 இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. 2021 இருந்து பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அதுல இருந்து இப்போ 24 எண்டு முடிய போகுது. இந்த பர்டிகுலர் டியூரேஷன் வரைக்கும் நீங்க கடந்து வந்த மைல்ஸ்டோன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ்பாண்ட் மற்றபடி ஃபியூச்சர் பிளான் என்னங்க? இந்த ரெண்டோட இது பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கல. கடந்த வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க வந்து டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஒரு ஆண்களா இருந்தா எந்த இடத்தையும் வந்து கம்யூனிகேஷன் எதையுமே வந்து ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்தது டிராவல் ஆகலாம். உங்களுக்கு உண்டான அந்த பர்டிகுலரா தடைகள், அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்றது? சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து இது இனிஷியலா இந்த ஆயில் பண்ணும்போது சார் ஒரு வாரத்துக்கு இது 2 லிட்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு இந்த வாரத்துக்கு நான் 5ல இருந்து 10 லிட்டர் வரைக்கும் நான் பண்றேன். இப்போ அதாவது இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து நமக்கு இது பண்ணோம்னா ஒரு 30 லிட்டருக்கு மேலேயே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமா, இப்போ வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு 10க்கும் இந்த மேற்பட்ட பொருட்கள் வந்து என்கிட்ட இருக்குங்க சார். இதுக்கு மேல இன்னும் வந்து பண்ணி நான் ஒரு ஆர்கானிக் ஷாப் வந்து ஒண்ணு வைக்கணும். அதாவது இருக்கிற இந்த எடப்பாடி இந்த ஏரியாவிலே பண்ணணும் அப்படின்னு அங்க இருந்து தான் வந்து சப்ளைஸ் மத்த இந்த கொரியர்ஸ் எல்லாமே ஒரு ஹியூஜா பண்ணலாம் அப்படின்றது இருக்கீங்க. ஓகேங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் நமக்கு இந்த ப்ராடக்ட இவ்வளவு இருக்குன்றத அவங்க புரிஞ்சுட்டு அவங்க கண்டினியூ அந்த ஆர்டர் கேட்டாலும் நீங்க சப்ளை பண்ணுங்க. இதுல என்ன வகையான நீங்க டவுட் ஒரு கிளாரிபிகேஷன் இருந்தாலும் நீங்க கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றபடி நீங்க ஒரு ஏதாவது இதுக்கு உண்டான ப்ராடக்ட் டீட்டெயில் நீங்க சாம்பிள் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்க டைரக்டாவே வந்து இவங்களை கம்யூனிகேட் பண்ணி நீங்க ஃபர்தரா வாங்கிட்டு நீங்க பயனடையலாம். நன்றிங்க.